சில விஷயங்களை பைத்தியக்காரத்தனமா செஞ்சா மட்டும்தான் வாழ்க்கையில முன்னேற முடியும். ஒரு டாக்டர் பைத்தியக்காரத்தனமான ஒரு வேலையை பார்க்காம இருந்திருந்தாருன்னு தனக்குத்தானே வலியோட அவ்வளோ ரத்தத்தோட ஹார்ட் வரைக்குமே அந்த கெத்திட்டரை என்டர் பண்ணி அங்க ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்திருக்காரு. இன்னைக்கு கோடான கோடி பேரு ஹார்ட் டிசீஸால செத்துருப்பாங்க. இஞ்சியில சாணியை பூசிட்டு he proved that. வணக்கம், வெல்கம் டு விஸ்மெடிகா. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அந்த ஒரு காலகட்டத்துல ஒரே ஒரு டாக்டர் பைத்தியக்காரத்தனமான ஒரு வேலையை பார்க்காம இருந்திருந்தாருன்னு வைங்களேன், இன்னைக்கு கோடான கோடி பேரு ஹார்ட் டிசீஸால செத்துருப்பாங்க. ஆமாங்க, இருதய நோய் வந்தே நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க. அன்னைக்கு ஒரு முட்டாள்தனமான வேலையை அவர் பார்க்கலன்னா ஓகே, அவர் யார் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். டாக்டர் ஃப்ராஸ்மன். ஸோ நிறைய பேருக்கு இதுக்கு மெடிக்கல் ஃபீல்டில் உள்ளவங்க யாருன்னு தெரிஞ்சிருக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்ல கண்டிப்பாக இவர் நேம் தெரியாமல் வாய்ப்பே கிடையாது. இவர் தான் கார்டியாக் கேத்திட்டர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு இந்த வேர்ல்டுக்கு பப்ளிஷ் பண்ணிடுறாரு. ஓகே, இதுக்கு முன்னாடி இவர் என்ன பைத்தியக்காரத்தனமான வேலையை பண்ணாருன்னு பார்த்துக்கலாம். ஹியர் கம்ஸ். இது ஒரு கேத்திட்டர், அதாவது ஒரு நீடில் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த டாக்டர், அதாவது டாக்டர் ஃப்ராஸ்மன் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரோட ரைட் ஹேண்ட்ல கரெக்டா கூபிட்டல் ரீஜன்னா வேற ஒன்றும் இல்லை, நம்மளோட எல்போ இருக்குல்ல, இந்த ரீஜன் தான். இந்த ரீஜன்ல வெட்டுறாரு. வெட்டிட்டு இந்த கெத்திட்டர் இருக்கு பாத்தீங்களா, அந்த கெத்திட்டரை தனக்குத்தானே வலியோட அவ்வளோ ரத்தத்தோட என்ன பண்றாருன்னா கூபிட்டல் ரீஜனுக்குள்ள இன்செர்ட் பண்றாரு. இன்செர்ட் பண்ணி அது ஒரு நர்ஸோட ஹெல்ப்போட அப்படியே இன்செர்ட் பண்ணி, அப்போ உள்ள காலகட்டத்துல வந்து நம்ம இந்த வயர் அதாவது இந்த கெத்திட்டர் எங்க போகுது அப்படிங்கறத வந்து டெக்னாலஜில பார்க்க முடியாது. கரெக்டுங்களா? அவர் என்ன பண்றாரு, இங்க இருந்து ஃபர்ஸ்ட் டேக் இவ்வளவு தூரம் இன்சர்ட் பண்ணோன்னே சீக்கிரமாக எக்ஸ்ரே ரூமுக்கு ஓடி போய் அங்க ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்திருக்காரு. அடுத்து திரும்ப வெளியே வந்து அடுத்து இன்னும் கொஞ்சம் மேலே ஏத்துறாரு, திரும்ப எக்ஸ்ரே எடுக்கிறாரு, திரும்ப மேலே ஏத்துறாரு, திரும்ப எக்ஸ்ரே எடுக்கிறாரு. ஸோ ஆஸ் கோஸ் ஆன் and the catheter enters into the heart. ஹார்ட் வரைக்குமே அந்த கெத்திட்டரை என்டர் பண்ணிட்டு ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கறாரு. அவர் சொன்ன தியரிஸ் எல்லாமே தப்பு, நீ ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு சொன்ன எல்லாரும் முன்னாடியும் மூஞ்சில சாணியை பூசிட்டு he proved that it can be used as an cardiac catheter. ஓகே, இது ஒரு சைடு வச்சுக்கலாம். இந்த ஐடியா இவருக்கு எப்படி வந்திருக்குன்னு யோசிச்சு பார்ப்போமா? ஆக்சுவலி he have worked in urology. யூராலஜினா கிட்னி அந்த மாதிரி ஃபில்ட்ரேட் சம்மந்தப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். அங்க அந்த கெத்திட்டர் ஒன்று போடுவாங்க, அதாவது யூரிட்ரா வந்து டைலட்டேட் பண்றதுக்கு ஒரு கெத்திட்டர் போடுவாங்க. ஓகேங்களா? அந்த கெத்திட்டரை ஏன் நம்ம ஹார்ட்ல வந்து இன்சர்ட் பண்ணி அந்த கொரோனரி ஆர்டரியோட பிளாக் வந்து ரிமூவ் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு யோசிச்சுதான் இவர் வந்து ஒரு ஃபார்முலேட் டிரைவ் பண்ணி அவர் வந்து ஹையர் அபிஷியல்ஸ்ல கொடுக்குறாங்க. அந்த ஹையர் அபிஷியல்ஸ்ல அடுத்து கவர்மெண்ட்ல கொடுக்குறாங்க. எல்லாருமே இது பாசிபிளே இல்லை அப்படின்னு சொல்லி டினை பண்ணிட்டாங்க. ஸோ ஃபைனலி நான் எனக்கு நானே பண்றேன்டா, நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே களத்துல இறங்கி தன் கையே வெட்டி வலியோட அந்த ரத்தத்தோட கெத்திட்டரை இன்சைட் பண்ணி உள்ளக்க ஹார்ட் வரைக்குமே ரீச் பண்ணி அந்த ரிப்போர்ட்ஸ், டாக்குமெண்டேஷன், எக்ஸ்ரேஸ் எல்லாத்தையுமே கவர்மெண்ட்ல வச்சு கார்டியாக் கேத்திட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த வேர்ல்டுக்கு கொண்டு வராரு. அண்ட் த கிரேட் லெஜெண்ட் இஸ் டாக்டர் ஃப்ராஸ்மன். அவர் அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டைனான ஒரு வேலையை பார்க்கலன்னா இன்னைக்கு கெத்திட்டர், அதாவது கார்டியாக் கேத்திட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்திருக்காது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சில விஷயங்களை பைத்தியக்காரத்தனமா செஞ்சா மட்டும்தான் வாழ்க்கையில முன்னேற முடியும். பெரிய பெரிய சயின்டிஸ்ட் ஆர் ரொம்ப சக்சஸ் ஆனவங்க எல்லாருமே சொன்ன ஒரு காமன் வேர்ட் இதுதான், யூ ஷுட் பி லிட்டில் இன்சானிட்டி டு டூ யுவர் கிரேட்டர் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, அது உண்மைதான். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காம பாருங்க. அண்டில் தென், பை பாய்.